என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். பிப்ரவரி 28ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பேரும் பொருளும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 29வது அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் முடிய. கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 32வது வசனம். பேரும் பொருளும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பது யாக்கோப்பின் வாழ்வில் உண்மையாயிற்று. ஆள்மாறாட்ட குற்றம் செய்து அண்ணனின் ஆசீர்வாதங்களை வாங்கி வந்தான். மாமன் வீட்டிலே ஆள்மாறாட்டம் செய்ததால் இவன் ஏமாற்றப்பட்டான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று பவுல் கலாத்தியருக்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதியது யாக்கோப்பின் வாழ்வில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் தெரிந்தும் தெரியாமலும் பாவங்களை செய்து விடுகிறோம். மன்னிப்பு கேட்கிறோம். மன்னன் இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்று மகிழ்கிறோம். ஏன் அந்த பாவங்கள் நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு தடையாயிராதபடி தேவன் மன்னித்து விட்டார். ஆனால் தாய்க்கு கீழ்ப்படியாமல் மழையில் விளையாடும் பிள்ளை சளி காய்ச்சல் என்று கஷ்டப்படுவது போல நம்முடைய கீழ்ப்படியாமைக்கான சிறு தண்டனைகள் தவிர்க்க முடியாமல் நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தாவீது, யோனா, மோசே போன்றோர் வாழ்க்கைகளை சிந்தித்து பாருங்கள். யாக்கோபு இன்னமும் கூட பல தண்டனைகளை அனுபவிக்கிறான். அப்படியானால் அவன் ஈசாக்கிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதத்தால் பலன் இல்லையா? உண்டு. இவன் கோத்திர பிதாவாகிறான். 12 கோத்திரங்கள் இவனிலிருந்து தோன்றி இஸ்ரவேலர் என்ற பெயரில் உலகம் முழுவதும் பரவியிருக்கின்றன. முக்கியமாக கிறிஸ்து பிறப்பதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட இனத்தின் முற்பிதா இவன்தானே. இவன் தனிப்பட்ட வாழ்வில் பல கஷ்டங்களை அடைந்தாலும் இவன் சந்ததியார் இஸ்ரவேலராக கர்த்தரிடமிருந்து எத்தனை நன்மைகளை பெற்றார்கள். இந்த பகுதியில் அடுத்து நாம் பார்க்கும் முக்கியமான பாத்திரம் கூச்ச கன்னியாகிய லேயாள். லாபான் யாக்கோபை ஏமாற்றி லேயாளை திருமணம் செய்து கொடுத்து விட்டதால் இவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அதை கர்த்தர் கண்டு ராகேல் மலடியாய் இருக்க இவளுக்கு தொடர்ச்சியாய் 4 பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த 4 பேருக்கும் அவள் இட்ட பொருள் பொதிந்த பெயர்களை பாருங்கள். முதலாவது ரூபன். காணுதல். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இரண்டாவது சிமியோன். கேட்டல். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார். மூன்றாவது லேவி. இணக்கம். என் புருஷன் இப்போது என்னோடே சேர்ந்திருப்பார். நான்காவது யூதா. துதி. இப்போது கர்த்தரை துதிப்பேன். லேயாளின் புத்திரரான இந்த யூதாவின் கோத்திரத்தில் கிறிஸ்து பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெயர்கள் கேட்பதற்கு இனிய ஒலிகளின் சேர்க்கையாக மட்டும் இல்லாமல் உயர்ந்த பொருளை உணர்த்தி கூப்பிடுபவர்கள் சில சமயங்களிலாவது அதை நினைக்கும்படி செய்ய வேண்டும். அற்பமானவர்களை தேவன் காண்கிறார், கேட்கிறார். அவர்கள் துதிக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். அற்பமானவர்களை தேவன் காண்கிறார், கேட்கிறார். அவர்கள் துதிக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். ஜெபம்.
தேவனே, அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை ஆசிர்வதித்தது போல என்னையும் நீர் ஆசிர்வதியும். ஆமேன்.